வஞ்சனைக்காரர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதாவது அந்த பாவியை மசக்கப்பட்டோ அடி அடி என்று அடித்தார்கள். இப்படிப்பட்ட பாவிகளை அடி அடி அடித்து அடுத்த பிறவி அதை கழுதையாக உறவு செய்தார்கள். அதை கழுதை அடுத்த முறை வரி கழுதை பொதி சிவப்பு கழுதை பொதி கழுதை என்று பிரவி செய்துவிட்டு சித்திரகுப்தர் நைனாக அந்த 3 பேரையும் பார்த்தார். 3 பேர்ல முக்கியமான ஆளு கபாலமுத்து, அடுத்து வெட்டு மருமாய், அடுத்து கவுத்துக்காரன் 3 பேரையும் அழைத்து இன்பமோடு சொல்லுகின்றார். அப்படின்னு மீண்டும் எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கிறது தெரியுமா? மறுகணக்குத்தான் எடுத்து பசித்தறினை கற்பழித்த மாபாவி தங்களையோ தான் கிடத்தி மணி நாக்கு எடுக்க சொன்னார். வண்டியில கல்லில் இருந்து வரிக்கல்ல நெஞ்சில் வைத்து இன்னும் அந்த பெய் பயனை பூலகில் துறவி செய்தார். தங்குறை நோயுமாக தங்குறை நோயுமாக முழுவல் பெருஞானி கற்பழித்த பாவிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அப்படியே அவனை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? மலத்தீவனை தான் கிடத்தி மணி நாக்கை பிடுங்கி வண்டியில கல் ஏற்றி வந்து அந்த வரிக்கல்லை நெஞ்சிலே வைத்து அவனை அடியடி என்று அடித்தார்கள். அந்த பெய் பயனை அடித்து இவ்வளவு கொடுமைகள் செய்தார்கள். பூலகத்துல பாவம் செய்தவனுக்கு எல்லாம் தண்டனை. அதாவது இந்த பூலகத்துல நம்ம எவ்வளவுதான் பொன்பொருள் சேர்த்து வச்சாலும் நம்ம நாளைக்கு செத்திருந்து போகும்போது நம்ம கூட வர்றது 2 தான், செய்த பாவமும் புண்ணியமும். எவ்வளவுதான் அடுத்தவங்க மண்ணவாரி போட்டு சொத்து பொருள் பொண்ணு எவ்வளவு சேர்த்து வச்சாலும் நம்ம பிள்ளைங்க அனுபவிக்குமே தவிர நம்ம கொண்டு போக முடியுமா? நாளைக்கு நம்ம செத்திருந்து போனா நம்ம கூட வருகின்றது நீ நாம செய்த பாவமும் புண்ணியம். பாவம் அதிகமாக இருந்தது சொன்னாய் நரகம். இந்த நரகத்திலே படாத பாடுபடுத்துவாங்க. புண்ணியம் அதிகமாக இருந்ததே ஆனால் சொர்க்கத்துல கொட்டிட்டு போய் நமக்கு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அப்படி முறை மசிக்கு பெண் கொடுத்தவர்களுக்கு சரி அப்படி என்று அருமையாகவே அழைத்துக் கொண்டு அந்த தெய்வலோகத்திலே அருமையாக பெருமையாக தெய்வாதி தேவர்கள் எல்லாம் நன்மை செய்தவர்களுக்கு சொர்க்கம் என்றும் தீமையை செய்தவர்களுக்கு நரகலோகம் என்றோம். அந்த செய்தியை இவர்கள் கண்டுகளித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இப்படி பாவம் செய்தவர்களுக்கு பாவ புண்ணியங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் இதை கொடுப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தோணாத பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவனை சாந்தோர் என சொன்ன ஐயா மீனாத கலியுகத்தை நீரு கொண்டு அழித்திடும் புவிகளில் வந்த வைகுண்டா ஏனோரு தேவர்களை சார்ந்தோர்களாக்கி கணிதனில் படைத்திட்ட ஐயா கலியுகம் வேண்டாம் தர்மயுகம்